பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயா கடற்கரையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இவங்க 3 பேரை பிடிச்சதே இங்கே தான். ஆமென். ஆமாம், அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்த அவங்கள பிடிச்சி உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொல்லி இந்த கடல் கரையில் தான் அவங்கள சந்தித்து ஆண்டவர் இன்றைக்கு அந்த நாட்களில் அவர்கள் 3 பேரையும் தன்னுடைய சீடர்களாக்கி உலகமெங்கும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் ஆண்டவர் அவர்களை உருவாக்கினது இந்த இடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் தான் அதற்கு பிறகு உருவாக்கினார். அப்படின்னா சீமோன் பேதுரு கடல்ல எக்ஸ்பர்ட் மீன் பிடிக்கிறதுல, சரியா? ஆமா, அப்படிப்பட்ட மனுஷனை அதன் பிறகு ஆடுகளை மேய்க்கிறதுக்காக ஆண்டவர் உருவாக்கினார். யாக்கோபு யோவானை கர்த்தர் சந்தித்தது இதே இடம் தான். அதுக்கு அடுத்தபடியா காற்றையும் கடலையும் இந்த இடத்துல தான் அதட்டினார். மார்க் 4ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் முடிச்சுட்டு களைப்பா படகுல தூங்கிட்டு இருக்கும்போது அக்கறைக்கு போறார். இந்த கரையில ஊழியம் முடிச்சுட்டு அடுத்த கரைக்கு போகும்போது போட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பயங்கர கடல் அலை, கடல் கொந்தளிப்பு, தண்ணி எல்லாம் உள்ள வந்து நிரம்பிட்டு, போட்டெல்லாம் நிரம்பி நிற்கிற நேரத்தில் சீடர்கள் அழுதுட்டு கேட்குறாங்க, ஆண்டவரை போய் தட்டி எழுப்புறாங்க. அவர் போட்டில் ஓரமாக படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தட்டி எழுப்பி, நாங்கள் சாவர நிலைமையில் இருக்கிற நீங்கள் என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, எழும்புங்கன்றாங்க. ஆமென். ஆமாம், நம்ம பாஷையில் சொன்னால் அதுதான், நாங்கள் சாவர நிலைமையில் இருக்கிறோம், உங்களுக்கு நல்லா தூக்கம் கேட்குது. ஆமென். அந்த பேசஞ்சை படித்து பாருங்க, அப்படி தான் தெரியும். நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் சாவர நிலைமையில் இருக்கிறோம், தயவு செய்து எழும்பி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாய். அந்த ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது. அதன் பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகும் இந்த கடல் அதன் பிறகு இறையவும் இல்லை, கொந்தளிக்கவும் இல்லை. பாருங்க, சும்மா ஏரி மாதிரி கிடக்கு. பார்த்தீங்களா? கடல் அலை இப்படி கடல் இப்படியா இருக்கும். ஆண்டவர் சொன்ன காரியம் இறையாத அமைதலார். ஒரே வார்த்தை. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறையல் போடாதே, அமைதலாயிரு. ஒரு பெரிய இறைச்சல் உங்க வீட்டில் இருக்கலாம். இவ்வளவு நாளும் உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க